Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 599 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஐஸ்லாண்டோட லேபுக்குள்ள காட்டுறாங்க. யாரோ சொத்துன்னு பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ட்ரஃபால்கர்லாம். அவன் அந்த வெர்கோ போட்டு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறான். மோனட்டு பார்த்துட்டு கருணையே காட்ட மாட்டீங்க போலாம்பா, கருணை காமிச்சா என்னோட பனிஷ்மெண்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதும்பா. அப்பதான் ட்ரஃபால்கர்லாம் சொல்லுவான், இந்த மாதிரி G5 வெளியில இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே நீ தான் பேஸ் கமாண்டர், நீ போய் அவங்க கிட்ட வம்பு பண்ணினா அது உனக்கு தான் பஞ்சாயத்தும்பா. மேட்ரு என்னன்னா, இந்த வெர்கோங்கிறவன் மெரைனோட வைஸ் அட்மிரல். அது மட்டும் இல்லாம G5க்கு இவன் தான் ஹெட். என்ன லெவல்ல இருக்கான் பாத்தீங்களா? உடனே ட்ரஃபால்கர்லாக்கு ஒரு அடியை போட்டு, இங்க பார், இந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் எனக்கு பண்ணாத, துளைத்து விடுவேன். அது மட்டும் இல்லாம உன் ஹார்ட் என்கிட்ட தான் இருக்கு, பிதுக்குன்னு பிதிக்கிடுவேன். என்கிட்ட எப்பவுமே மரியாதையா பேசணும், ஓகே அப்படின்ட்டு பயங்கரமா ட்ரஃபால்கர்லாவை போட்டு மிரட்டிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி நியூ வேர்ல்டுல ஏதோ ஒரு ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க அந்த G5 ஆளுங்க பூரா சரக்கடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு ரோட்ல தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பாக்குற மக்களுக்கு எல்லாம் ஒன்னும் புரியல, இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸுங்க, காலங்காத்தால சரக்கடிச்சு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாடு எங்கடா போகுதுன்னு கேட்டா, பஸ் புடிச்சு கீழ்பாக்கம் போகுது. உனக்கு என்னடா பஞ்சாயத்து கொய்யால, இந்த ஐலாண்டு பைரட்ஸ் கிட்ட இருந்து சேஃபா தான் இருக்குது. அது ஏன்னா நாங்க சோல்ஜர்ஸா இருக்கிறதுனால. ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குற நாங்க இவ்வளவு ஜாலியா தெரியக்கூடாதா? நாங்க கொஞ்சம் பிரேக் எடுக்க கூடாதாடான்னு சொல்லி பப்ளிக் கிட்ட சண்டைக்கு போவானுங்க. இவங்களே எப்படி இருக்காங்கன்னா, இவங்களோட கமாண்டர் எப்படி இருப்பான், போற போக்குல கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து தின்னுட்டு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு 1000 ரூபாய் குடும்பம், எப்படி ஆப்பிள் எடுத்து இவரு சாப்பிட்டுட்டு இன்னொரு 1000 ஆப்பிள் ஃப்ரீயா கூடுன்னு கடைக்காரங்கிட்ட கேட்கறது. இந்த மூக்குலிக்கு தான் இவங்களோட கமாண்டர். பேரு எரிசுக்கி. கடைக்காரன் புலம்பிட்டு இருப்பான், அவ்வளவுக்கு நான் எங்க போவேன், என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டாக் இல்லைன்னு. பின்ன திடீர்னு இவ்வளவு வந்து கேட்டா, அந்த டைம் போட்டோஸோட ஒரு கூட்டம் வந்து எங்க பசங்க கிடைச்சிட்டாங்களான்னு வந்து கேட்பாங்க. அவனுங்க என்னடா பேசுறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலாம்பா. ஆல்ரெடி குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அது என்னன்னே அவன் மறந்துட்டான். எங்க குழந்தைங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆயிட்டாங்க, இவங்க தான் அவங்கன்னு சொல்லி போட்டோ காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தீவுல இருக்க குழந்தைங்க பூரா இவங்க குழந்தைங்கன்னு. ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே தீவுல மொத்த குழந்தைகளையும் அபேஸ் பண்ணிருக்கானுங்க. இங்க பக்கத்துல தான் எல்லாத்துக்கூடயும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஆனா திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு அவங்கிட்ட கெஞ்சுன்னு எஞ்சுவாங்க. ஒரே ஒரு லாஸ்ட் டைம் கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க, கண்டுபிடிக்க முடியாட்டியும் பரவாயில்ல தேடியாச்சும் பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் டஷிகி கிட்ட நாங்க பேசலாமான்னு வேற கேட்பாங்க. ஏன்னா அவ ஒருத்தி மட்டும்தான் மக்கள்கிட்ட நார்மலா கேஷுவலா பேசுவா, மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் கொடூரமா ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால சோ எப்படியாச்சும் நாங்க கேப்டன் டஷிகி கிட்ட பேசணும், கெஞ்சி கேட்கிறோம், ஒரே ஒரு டைம் மட்டும் ஏதாச்சும் வழி பண்ணுங்க அப்படின்னு போட்டோவை காமிச்சு கதறுன்னு கதறுவாங்க. அவன் ஒரே எத்து போட்டோ திருச்சடிச்சு போய் விழும். நான்சென்ஸ், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு நேவி சோல்ஜரை நீங்க இன்சல்ட் பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் நேவி ஆளுங்க, எங்களோட ரிப்போர்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லையா? இந்த ஏரியால இன்சார்ஜா இருக்க எங்க கிட்டயே நீ கம்ப்ளைண்ட் பண்ணுவியாடா? நீ ஓவரா உங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம், நடந்த விஷயத்தை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கொடுத்தாச்சடா விளக்கண்ணைகளா, உங்க குழந்தைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு அவங்கள புடிச்சு வச்சு வேணும்னே கத்துன்னு கத்திட்டு தூக்கி வீசிடுவான். இப்படி பண்றானே கூட இருக்கவங்களாச்சும் ஏதாச்சும் சொல்லுவானுங்கன்னு பார்த்தா, வாவ் மாஸ் காட்டிட்டீங்கன்னு சொல்லி அவனை இன்னும் உசுப்பேத்தி விடுவானுங்க. அப்புறம் தான் ஒரு மேட்டர் சொல்லுவான், இவன் வந்து வைஸ் அட்மிரலான அந்த வெர்கோ கிட்ட கேட்டுட்டானாமா. ஏன்னா அவன் தானே G5யோட ஹெட், அவங்கிட்ட 1000 டைமுக்கு மேல கேட்டு அவர் 10,000 டைமுக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்ணி குழந்தைங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்லி கன்ஃபார்மே ஆயிருச்சு. சோ இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா உங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளி நான் இந்த டவுனோட வச்சு எரித்துருவேன்பா. அந்த வெர்கோ பேரை சொல்லும் போதே தெரிய வேண்டாம் இந்த மூதேவிங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பானுங்கன்னு. இன்வெஸ்டிகேட் பண்ற மொசர கட்டைகளை பாரு, குழந்தை காணாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி அழுவாங்க. உங்க எல்லாத்துக்கும் என்ன டஷிகி கிட்ட பேசணுமா? அந்த அளவுக்கு எல்லாம் உங்களுக்கு லக்கு கிடையாது. நான் அவகிட்ட வேலை பார்க்கறத விட அவ எனக்கு கீழே வேலை பார்க்கறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவளை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருப்பான். இப்ப அவ வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கரோட ரைட் ஹேண்ட் ஆளு, அதுவும் யூனிட் 1ல இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப பிஸியா இருக்கா முட்டாளுகளா. அதனால அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு ஆப்பிள லபக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு போவானுங்க. நேவி ஆளுங்க எல்லாம் நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு இப்படியே ஆளு இருக்கானுங்க. பைரட் ஆளுங்க எல்லாம் மோசம்னு சொல்லிட்டு நல்ல ஆளுகளும் இருக்காங்க. பாவம் இடையில இந்த பாமர மக்கள் மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பாங்க. ஆண்டு வரத்தான் செய்து, வேற என்ன பண்றது? ஒருவேளை நிஜமாவே வெர்கோ சொல்றது உண்மைதானாங்கிற மாதிரி டவுட் ஆகும். ஏன்னா அவன் தான் பைரட்ஸுங்க கிட்ட இருந்து இந்த ஐலாண்டை ஒரு டைம் காப்பாத்தி இருக்கான். இவங்களுக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஜென்டில் மேனாமா. அவன் தான் இந்த கேடுகட்ட வேலையை பண்ணியிருக்கான்னு தெரியாம அவன் மேல நம்பிக்கை வைக்கிறானுங்க. எல்லாருமே இதை ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கவங்க எல்லாம் அவங்க குழந்தைகளோட போட்டோவை பார்த்து தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இன்னும் நம்பிக்கை இருக்குது, அவங்க குழந்தைங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு. அப்படியே அங்க கட் பண்ணி பங்கசாட் ஐலாண்ட்ல இருக்க அந்த குழந்தைகளை காட்டுறாங்க. மறுபடியும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு கேண்டி வேணும் என் தலையே வெடிச்சிரும் போல இருக்குதுன்னு சொல்லி
மறுபடியும் காட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உசோப்பு ஏதாச்சும் பண்ணடான்னு சொன்னா அவனும் பயங்கரமா போராடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். எவ்வளவுதான் இந்த டைம் புகை போட்டாலும் சரி அவங்க பயங்கர மாதிரியே இல்ல. இந்த செயினை கழட்டி விடுங்க அப்படி இப்படின்னு கத்திட்டே தான் இருக்காங்க. இதுல செயினை கட்டாம வேற சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சாதான் இன்னும் பீதி. உடனே உசோப்பு சஞ்சீவ் உன் மேலதான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏதாச்சும் பண்ணும்பா. அட மூலகட்ட மூதேவி நான் நம்பி என்னால என்ன பண்ண முடியும்? அட ஆமா இல்ல, நான் மறந்து போயிடுறேன், இனி வெளியில இருக்க மத்தவங்கள தான் நம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த பொடுசுங்க எல்லாம் ஜோம்பி மாதிரி கேண்டிய கொடுங்கன்னு சொல்லி அங்க எங்கன்னு அலைய ஆரம்பிச்சிருவாங்க. தலைய பிச்சுக்குவாங்க, செவுத்துல முட்டிக்குவாங்க. அந்த கேண்டிய கொடுத்தாதான் எங்களோட பெயினை குறைக்க முடியும், எங்களுக்கு அந்த கேண்டி வேணும்னு சொல்லிட்டு மொத்தமா பாஞ்சு வருவாங்களா. உசோப்பு பேசாம அட்டாக் பண்ணிடலாமா, பார்க்க எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்கம்மா. நம்பி அவன் மண்டையில ஒரே போடு, லூசு பயல, அவங்க எல்லாருமே குழந்தைங்கடா, அவங்க மேல கைய வச்சா குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பெரிய சைஸ் இரும்பு கண்டெய்னர்லாம் தூக்கி வீச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா இவங்களால அட்டாக் பண்ண முடியாது. சோ தப்பிச்சு வர்றது மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க இந்த சீசர் வந்துருவான். அவன் புகைய பார்த்த உடனே தான் அங்க இருக்க அத்தனை பேருமே சைலண்ட் ஆகி மாஸ்டர் வந்துட்டீங்களான்னு சொல்லி ஜாலியா கத்துவாங்க. அவன் வந்துட்டேன் குழந்தைகளா, நம்ம இப்ப நம்ம லெபார்டரிக்கு போலாம், இங்க நம்ம இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருந்த அந்த கேண்டியை தூக்கி அப்படியே காமிப்பான். அவ்வளவுதான் அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம மாஸ்டர் நம்ம காண்டி கேண்டியை கொண்டு வந்துட்டாரு, மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு கத்திட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியல. அங்க மெயின் ஆளுகளே சண்டை போட்டு கவுந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தால மட்டும் என்ன பண்ண முடியும்? இங்க இந்த ஸ்மைலி கொஞ்சம் கொஞ்சமா துப்பிட்டு இருந்துச்சுல, அது இப்ப செம்ம காண்டாயிருச்சு. ஏன்னா நம்மளால அதை அடிச்சு தெறிக்க விட்டாங்களே, என்ன பண்ணுதுன்னு அப்படியே பேனு லுக்கு விட்டுட்டு இருப்பானுங்க. அது என்னடானா கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஷேப்பை மாத்தி கடைசியில ஒரு ஃப்ராக் மாதிரி ஆயிரும். ஆமா எதுக்கு இப்படி மாறி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஆளுல எய்ம் வச்சு ஒரு துப்பும் பெரிய சைஸ்ல ஒரு ஸ்லைம் வரும். அடிச்சு புடிச்சு எப்படியும் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அப்பாடா தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா அது அவங்கள விரட்ட ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான் நிப்பானுங்க, இனி விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. ஏண்டா எவனாச்சும் அவனோட பாடியை இத்தனை காப்பீஸ் எடுக்க முடியுமாடா, ஏண்டா உசுர வாங்குறீங்கன்னு புலம்பி தள்ளுவான். அது காப்பி எடுக்கல, அதோட பாடியை மொத்தமா இந்த பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணுது. கடைசியில இந்த பக்கம் அது முழுசாகி அந்த பக்கம் காலி ஆயிரும். அதனாலதான் அடுத்தடுத்து அது அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா நம்மளால ஈஸியா அதை வெட்டி தள்ளிடுவானுங்க. ஆனா வெட்டுனா அதுக்குள்ள இருந்து கேஸ் லீக் ஆகுது. அதுவும் சாதா கேஸ் இல்ல, பாய்சன் கேஸ். அது அதை விட பெரிய பஞ்சாயத்து. இதுக்கு முன்னாடி இருந்ததாச்சும் சின்ன சின்ன சைஸ்ல இருந்துச்சு, கேஸ் கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப வரது எல்லாமே பெரிய பெரிய சைஸ். அப்படின்னா கேஸும் ஏகப்பட்டது லீக் பண்ணும். இவங்க நிலைமை எப்படி இருக்கு, நான் கண்டிப்பா லேப்லயுமே நிலைமை மோசமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுவாங்க. அந்த சாமுராய் என் பையனை நான் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு இன்னும் வேகமா பிச்சுட்டு ஓடுவான். அப்படி சீரியஸா போயிட்டு இருக்க வழியில இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுவானுங்க. ஏன்னா ஜோரோ அந்த சாமுராய் கூட போறேன்பா, ஏன்னா அவனுக்கு அவன் கூட சண்டை போடணும். ஆனா சஞ்சி நம்ம மத்த ஆளுகளை போய் பார்க்கணும்பா. சோ இப்படி எல்லாம் பிரியும் போது இவங்களை தேடி மொத்த ஐலாண்டும் அலைகிற மாதிரி ஆயிரும்ல. அதனால இந்த சண்டை நல்ல வேலை அந்த ஸ்லைம் வந்து விழுந்ததுனால அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இல்லன்னா 3 மணி நேரம் அங்கேயே நின்று சண்டை போட்டுருப்பானுங்க. நம்ம ப்ரூக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையுமே பார்க்கணுமாமா. அதனால நானும் லேபுக்கே போறேன்னு சொல்லி கத்திட்டே ஓடுவான். அப்படியே கட் பண்ணா ஒரு பெரிய கூண்டுக்குள்ள ட்ரெஃபால்கர்லாம் மத்தவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டுருப்பாங்க. லூஃபி அப்பதான் எந்திரிப்பான். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அதை தாண்டா நானும் கேட்கணும், நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்காம்பா. மொத்தத்துல எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஐயோ நம்ம இப்ப செல்லுக்குள்ளே இருக்கோங்கும் போது சைட்ல ஸ்மோக்கர் கத்திட்டு இருப்பான். எல்லாருமே வந்துட்டீங்களான்னு செம்ம ஹாப்பி. டஷிகி எப்படியாச்சும் அந்த சங்கிலிய கல்லான்னு போட்டு முக்கிட்டு இருப்பான். வேலைக்கே ஆகாது, ஏன்னா அது சி பிரிசம் ஸ்டோனால ரெடி பண்ணப்பட்ட செயின். டெவில் ஃப்ரூட் பவர் வச்சிருக்கவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டைமுங்கும் போது மோனட் என்ட்ரி கொடுப்பான். அவன்னு பாத்துட்டு இருக்கும் போதே வெர்கோ என்ட்ரி கொடுப்பான். அவனை பார்த்துட்டு டஷிகியும் ஸ்மோக்கரும் செமையா ஷாக் ஆயிருவாங்க. அட நன்னாரி பையில நீ G5யோட ஹெட் ஆச்சே, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது அப்படியே கேஷுவலா போஸ்ட் கொடுத்து நிப்பான். அவ்வளவுதான்.